சினிமானாலே ஜனங்களுக்கு நல்லது வந்திருக்கான்னு ஒன்று பார்க்கணும். ஆமா. நான் ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். ஹீரோனாக்க ஹீரோயிக்காக நினச்சிட்டே சொல்ல முடியாது. பட் ஸோ ஹேப்பன்ட் தட் ஹி வாஸ் அ ஹீரோ. 1963 டிசம்பர் 24 நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருந்தோம். அப்போ வந்து தனுஷ்கோடியில் வந்து ஒரு வெள்ளம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அதெல்லாம் ஜெமினி கணேசன் சாவித்திரி செத்து போட்டாங்கன்னு பேப்பரில் போட்டான். ஒரு சாகலை போச்சு வந்துட்டேன். அப்போது நாங்கள் தனுஷ்கோடியில் இருக்கும் பொழுது எங்களை பார்க்குறதுக்கு ஒரு 200-300 மீனவர்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு உட்காந்துக்கிட்டாங்க அங்கே எல்லோரும். காலையிலேருந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க பெரியவங்க சொன்னாங்க, டேய் போடா மீன் பிடிக்க போங்கடா, என்னடா இங்கே உட்காந்து பார்த்து நாங்கள் ஒன்றும் இன்றைக்கி போக மாட்டோம், நாங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் வந்துருக்குது, அதை பார்த்துட்டு இருப்போம்மா, தினம் தான் மீன் பிடிக்கிறோம், நாங்கள் போக மாட்டோம்ட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்புறம் நான் 3 மணிக்கு கிளம்பி ராமேஸ்வரம் வந்துட்டேன். 5 மணிக்கு இருக்கும். ஸோ 5 மணி வரைக்கும் அவங்க மீன் பிடிக்க போகலை. அதுக்கு மேலே மீன் பிடிக்க போக முடியுமா? இல்லை. ஸோ அவங்க போகலை. நான் ராமேஸ்வரம் வந்துட்டேன். அதெல்லாம் போச்சு. அப்புறம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு அது புயல் அடித்து அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்துட்டேன் உயிரோடன்னு வச்சுக்கேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு லெட்ரு வருது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அண்ணே நீங்கள் வந்துருந்தீங்க தனுஷ்கோடியில் ஸ்நானம் பண்ண வந்தீங்க, நீங்கள் தனுஷ்கோடியே ஸ்நானம் பண்ண வச்சுட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒன்றும் நீங்கள் வந்ததுனால நாங்கள் மீன் பிடிக்காமல் எங்கள் பெரியவங்க சொன்னாலும் கேட்காம உங்களையே பார்த்துட்டு வந்தோம். மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போகலை. கடலுக்குள்ளே போகாததுனால நாங்கள் 200-300 பேர் தப்பிச்சோம், உயிர் தப்பிச்சோம். கடலுக்குள்ளே போயிருந்தால் க்ளோஸ் ஆகிருப்போம். ஆகையினால உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களை ஆண்டவன் காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டு ஒரு 200 பேர் கையெழுத்து கை நாட்டு ஏன் ஷாம்பான் அதுக்கு இதுன்னு போட்டு அந்த ஊர் மணிகார கையெழுத்து போட்டு அந்த இன்னும் வச்சிருக்கேன் அந்த லெட்டரை. ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீரோயிசம் இல்லையா? எப்படி இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி? ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இத்தனை பேரை காப்பாற்றிட்டேன். இல்ல அவ்வளவு தூரம் படிக்காதவங்களும் அங்க வந்து லெட்டர் எழுதி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்காங்கல்ல, நன்றி. ஏதோ